ஹாய் விப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விப் டிவி. அப்புறம் அந்த எபிசோட பேர் ஆக்சுவலாக அந்த எபிசோடுக்கு நான் இன்னும் எதுவும் பேர் வைக்கல. ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் திட்டி விட்டு போங்க. நல்ல பேரை சூஸ் பண்ணி வைக்கிறோம். ஆக்சுவலாக அந்த எபிசோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமியில் இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை லிஸ்ட்டோ இல்லை ரேங்கோ பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நல்ல சூட்டபிள் நேம் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த பேரை நாங்கள் வைக்கிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பீஸில் இருக்க பெஸ்ட்டு ஆக்ஸை ரேங்க் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற வீப் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. சரி வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐலாண்டுக்கு போய் அட்வென்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா நடக்கிற பெஸ்ட்டு ஃபைட்டு, எமோஷ்னல் சீக்வன்ஸ் அதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அந்த ஆக்ஸ் எல்லாத்தையுமே ஃபேன் ரேட்டடில் எது டாப்னு சொல்லிட்டு நம்ம ரேங்க் பண்ண போகிறோம். 10th ப்ளஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சவபொடி ஆர்க். சவபொடியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் கேரக்டரான ஒஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்க எல்லா கேரக்டருமே காட்டுவாங்க. அதோட நம்ம இன்ஃபேமஸ் சில்வர் ஸ்ட்ரேடிக்கும் அதில் தான் காட்டுவாங்க. அந்த ஆர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ட்ராகன்னா யாருன்னே சொல்லியிருப்பாங்க. இந்த செலஸ்டியல் ட்ராகனை வந்து மக்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்க, அது எல்லாமே அந்த ஆர்க்கில் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்க்கில் தான் ஜோரோட ஒரு ஃபேமஸான டைலாக் வரும். What's the matter? Do you need some directions or something? அதே மாதிரி சவபொடி ஆர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் ட்ராகனை லூஃபி குத்துற சீனும் வரும். அந்த ஃபைட்னால தான் லூஃபியோட க்ரூ யாருன்னு நியூ வேர்ல்டில் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் கிசாரு இறக்குவாங்க ஐலாண்டில். கிசாரு வந்ததுக்கப்புறம் கூமா வந்து ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருக்குமே தனியாக பிரிச்சிருவான். ஸோ இந்த ஆர்க் தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மேஜர் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க்காக இருக்கும். அடுத்து 9th ப்ளஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ரில்லர் பார்க் ஆர்க். த்ரில்லர் பார்க் ஆர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரூக்கோட இன்ட்ரடக்ஷன் வரும். ஸோ ப்ரூக் வந்தால் என்ன வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஒன் பீஸோட அந்த ஃபேமஸான சாங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூ வந்து கிராண்ட் லைனுக்குள்ளே வரப்போ ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. அந்த வேலோட பேர் கூட லாபுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லாபுனும் ப்ரூக்கும் ஒன்றா பழகினவங்கன்னு இந்த ஆர்க்கில் தான் தெரிய வரும் நம்மளுக்கு. ப்ரூக்கோட கோலே பார்த்தீங்கன்னா லாபுன் கிட்ட அவங்க க்ரூ லாஸ்ட்டாக பண்ண பாட்டை சேர்க்கணுங்கிறது தான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கனெக்ஷன் இந்த ஆர்க்கில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி த்ரில்லர் பார்க்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூமாவோட இன்ட்ரடக்ஷனும் இருக்கும். இன்னும் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தாலும் த்ரில்லர் பார்க் வந்து ஃபேன்ஸால் அவ்வளோ விரும்பப்படாத ஆர்க். த்ரில்லர் பார்க் ஆர்க்கை தூக்கி நிறுத்த வைக்கிறதே ஒரே ஒரு சீன் தான். அது என்ன சீன் நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது 8th ப்ளஸில் ஹோல் கேக் ஐலாண்ட் ஆர்க் தான். ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூ மொத்தம் 2 குரூப்பாக பிரிஞ்சு ஒரு குரூப் வந்து வானக்கும் ஒரு குரூப் வந்து ஹோல் கேக்குக்கும் போவாங்க. பிக் மாமோட டெரிட்டரிக்குள்ளேயே போயிட்டு பிக் மாமோட ரோட் பினகலஃபை தூக்கிட்டு வரது அந்த ஆர்க்கு. அந்த இடத்துல ப்ரூக்கோட கேரக்டர் டெவலப்மெண்ட் பீக்கில் இருக்கும். ஹோல் கேக் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா சாஞ்சிக்கு கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லூஃபியோட கியர் ஃபோர் ஸ்னேக் மேனும் அதில் தான் வரும். காட்டாக்குரி வர்சஸ் லூஃபி தான் ஒன் பீஸ்லேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃபைட்டு. அப்புறம் யோங்கோஸ் கூட நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபைட்டும் இதுதான். அதனால தான் ஹோல் கேக் ஐலாண்ட் ஆர்க் வந்து ரொம்ப பெரிய ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஹோல் கேக் ஐலாண்ட் ஆர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஸ்டார்ஸ் மிஸ் ஆகிறதுனால இந்த ஆர்க்கோட ரேட்டிங் அவ்வளோ இருக்காது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் ஹோல் கேக் ஐலாண்ட் ஆர்க் வந்து 8th ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அலபாஸ்தா ஆர்க்கை பார்க்க போகிறோம். இது வந்து 7th ரேட்டட் ஆர்க். அலபாஸ்தாவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஏஸை காட்டுவாங்க. ஏஸோட பவர்ஸை காமிச்சு லூஃபிக்கும் ஏஸுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்ஸ் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடல் எவ்வளோ பெருசு, இன்னும் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய ஜெர்னி, அது எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரடக்டரி ஆர்க்காக அலபாஸ்தா இருக்கும். அலபாஸ்தா ஆர்க்கில் தான் டெவில் ஃப்ரூட்ஸோட டைப்பையும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. குரொக்கடைல் வந்து ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட் யூசர், அப்புறம் குரொக்கடைலோட ஆஃபீஸர்ஸ் வந்து ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ்னு. லூஃபியோட பீக் கேரக்டர் டெவலப்மெண்ட்டே அலபாஸ்தா ஆர்க்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஏஸ்க்கு அடுத்து ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரான பான்க்ளேவையும் இதில் தான் காட்டுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூவுக்கு ஒன் பீஸ் அடையிறதுக்கு ரொம்ப தேவையான ஃபீனக்லஃப் லீட் பண்ணுற ஒரு கேரக்டரான ராபினி இதில் தான் காட்டுவாங்க. இன்ஃபேக்ட் ராபினே இந்த ஆர்க்கில் தான் இவங்க க்ரூவை ஜாயின் பண்ணுவாள். இது எல்லாத்தையும் தாண்டி அலபாஸ்தா ஆர்க்கில் இருக்க பாலிடிக்ஸ், அப்புறம் ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்க ஹிடன் வெப்பன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன் பீஸ் வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான மிஸ்டீரியஸ் வெப்பனான ப்ளூட்டன் வந்து எங்கே இருக்குன்னு இந்த ஆர்க்கில் தான் சொல்லியிருப்பாங்க. 6th ப்ளஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்லாங் பார்க் ஆர்க் தான். இந்த ஆர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூவுக்கு மேஜர் கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இருக்கும். ஜோரோவோட பவரே இந்த ஆர்க்கில் தான் காமிச்சிருப்பாங்க. மீஹா கிட்ட தோற்றதுக்கப்புறம் ஜோரோ இனிமேல் நான் யார்கிட்டையுமே தோற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபிகிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அந்த ப்ராமிஸை வந்து இந்த ஆர்க்கில் வந்து கீப் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். உடம்புல அவ்வளோ பெரிய வெட்டுக்காயம் இருந்தாலும் ஆர்லாங்கோட க்ரூ எல்லாத்தையுமே ஜோரோ சோலோ பண்ணியிருப்பான். இந்த ஆர்க்கில் தான் நாமியோட பேக் ஸ்டோரியும் காமிச்சிருப்பாங்க. நாமியோட பேக் ஸ்டோரியை கேட்டுட்டு நம்ம 4 ஸ்ட்ரா ஹேட்ஸும் ஆர்லாங்கை டிஃபீட் பண்ணுறதுக்காக ஆர்லாங் பார்க்கறதை நோக்கி நடந்து போவாங்க. அப்போ அந்த சீனில் பின்னாடி ஒரு பிஜிஎம் வரும்.
அந்த பிஜிஎம்லாம் கேட்டுட்டு நம்மளே அவங்க கூட சேர்ந்து சண்டை போடலாங்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆர்லாங் லூஃபி டிஃபீட் பண்ணிவிடுவான். அப்புறம் நாமி வந்து நேவிகேட்டராக அவங்க க்ரூவில் ஜாயின் ஆகிடுவா. ஆர்லாங் பார்க் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட ஆரம்ப கட்டத்தில் வந்தது. ஸோ அவ்வளோ பழைய ஆர்க் எப்படி நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸை பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கில் காட்டப்படக்கூடிய கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். 5th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன் ஃபேவரட்டான இம்பல் டவுன் ஆர்க் தான். இந்த ஆர்க் தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்க். ஏன்னா இதில் தான் ஸ்ட்ரா ஹேட்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஜிம்பேவை காட்டுவாங்க, க்ரொக்கடைலோட கேரக்டர் டெவலப்மெண்ட் காட்டுவாங்க. அதாவது கெட்டவனா அந்த க்ரொக்கடைல் வந்து கொஞ்ச நேரம் நம்ம கூட நல்லவனாக இருப்பான். அடுத்து பான்க்லே கூட ரீயூனைட் ஆகிறத காட்டுவாங்க. பான்க்லே வந்து நம்மளுக்காக எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னு காட்டுவாங்க. ஏஸை காப்பாற்றுறதுக்காக நடக்கிற போராட்டத்தை இந்த ஆர்க்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெவல்யூஷனரி ஆர்மியோட செகண்ட் அண்ட் சீஃபான இவன் சவையும் இதில் தான் காட்டுவாங்க. இவன் சவ் தான் சாஞ்சுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இம்பல் டவுனோட வார்டன் கூட லூஃபி வந்து 2 டைம் சண்டை போட்டு செத்து பழச்சிருப்பான். ஏஸை காப்பாற்றுறதுக்காக லூஃபி வந்து தன்னோட வாழ்நாளில் 10 வருஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டு, ஃபைட்டிங் சீன்ஸ் அது எல்லாமே இந்த ஆர்க்கில் தான் இருக்கும். ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்க்ஸாகவே இருக்கும். இதுக்கடுத்து 4th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ரோசா ஆர்க் தான். ட்ரெஸ்ரோசா ஆர்க் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்கு வந்து ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்க்காக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லா கூட அலையன்ஸ் ஏறுறதுலேருந்து பெரிய பெரிய ஃபைட்ஸே இந்த ஆர்க்கில் தான் இருக்கும். முதல்ல ஒரு வில்லனுக்கே பேக் ஸ்டோரி வச்ச ஆர்க் இது தான். அனிமி ஃபேன்ஸ் யாரை கேட்டாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனு டோஃப்ளமிங்கோ தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க ஆர்க் இது. இதுக்கடுத்து அனிமி ஹிஸ்ட்ரியில் டோஃப்ளமிங்கோ மாதிரி ஒரு வில்லன் வரவே முடியாது. அப்புறம் நம்ம ஃபேன் ஃபேவரட் காட் ஊசப் மூமெண்ட்டும் இதில் தான் வரும். லாவோட பேக் ஸ்டோரியும் இதில் தான் காட்டுவாங்க. அப்புறம் எல்லாரும் செத்துறதா நினச்ச சாபோ இதில் தான் உயிரோட வருவான். எல்லா பைரட்ஸ்க்கு பெரிய ஃப்ளீட் இருக்க மாதிரி லூஃபிக்கும் இந்த ஆர்க்கில் தான் ஃப்ளீட் உருவாகும். அப்புறம் இந்த ஆர்க்கில் தான் கியர் ஃபோரோட இன்ட்ரடக்ஷன் இருக்குது. ஜோரோவால் ஆர்னமெண்ட் ஆக்கி யூஸ் பண்ண முடியும்னு இந்த ஆர்க்கில் காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக 3rd பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச வானோ ஆர்க். வானோ ஆர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா கைடோவோட ஸ்டோரியை சொல்லுவாங்க. கைடோ எவ்வளோ கேவலமான வில்லன்னு சொல்லுவாங்க. ஓடன்னா யார், ஓடன் பற்றி சொல்லியிருப்பாங்க. வானோட 1100 வருஷத்தோட வரலாறு சொல்லியிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா மமனசுகேவோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த ஆர்க்கில் தான் பார்த்தீங்கன்னா ஜிம்பே வந்து ஸ்டார்ஸ் கூட ஜாயின் ஆவான். அதோட ஜோரோவோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கும். ஜோரோக்கு வந்து என்மா கிடைக்கிறதா இருக்கட்டும் சரி, ஜோரோ வந்து கிங் ஆஃப் ஹெல்னு சொல்கிறது எல்லாமே இந்த ஆர்க்கில் தான் இருக்கும். சாஞ்சியோட சூப்பர் ஹீரோ பவர்ஸ் இதில் காட்டுவாங்க. அதோட சாஞ்சிக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால கிடைச்ச பவரையும் காட்டுவாங்க. சாஞ்சி வந்து எங்கே தான் அண்ணன் தம்பிங்க மாதிரி மாறிடுவானோன்னு பயப்படுவான். பட் ஆனால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதையும் இதில் காட்டியிருப்பாங்க. கூடவே ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மூமெண்ட்டான கியர் 5 இதில் தான் வரும். அது கூடவே சன்கார்ட் நிக்கானா யார் அப்படின்னு லைட்டாக சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியான லூஃபியோட ஃப்ரூட் வந்து ஒரு ஜோன் ஃப்ரூட்னு இதில் தான் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ பீக் பொட்டன்ஷியல் இருந்தாலும் இந்த ஆர்க் 3rd பிளேஸ் பிடிச்சதுக்கான காரணம் வந்து இதில் ஸ்டோரி டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான். இதுக்கான ரீசன் என்னன்னா அடுத்த 2 பிளேஸ் பிடிச்சிருக்க ஆர்க்குமே ஸ்டோரி டெவலப்மெண்ட் அவ்வளோ பீக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் 2nd பிளேஸில் இருக்க ஆர்க்கு பார்த்தீங்கன்னா எனிஸ் லாபி ஆர்க் தான். எனிஸ் லாபி ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸில் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரா ஹேட்ஸ் வந்து அவங்க ஜெர்னியில் ஃபேஸ் பண்ண எனிமீஸ் எல்லாமே ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க கிராஸ் பண்ணி வர வில்லேஜை வந்து யாராவது அழிக்கிற மாதிரி இல்லை பெரிய நாட்டை அழிக்கிற மாதிரி தான் பிரச்சனை வந்திருக்கும். பட் ஆனால் இந்த ஆர்க்கில் தான் ஃபஸ்ட்டு டைமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூக்கே ஒரு பிரச்சனை வரும். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் போர் வந்து ராபினை கடத்திட்டு போயிடுவாங்க. ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூ வந்து ராபினை ரிட்ரீவ் கூப்பிட்டு வர ஆர்க் தான் இது. அப்புறம் இது வரைக்கும் கடந்து வந்த ஆர்க்கில் எல்லாம் லூஃபியோட கேப்டன்சி சென்ஸே கொஞ்சம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா லூஃபி வந்து க்ரூக்கு ஒரு நல்ல கேப்டனாக இருப்பான். கூடவே இருக்கிற ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஃபைட் இருக்கும் இதில். அது மட்டுமே இல்லாமல் ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூவில் எல்லாரோட பவர்ஸையும் புதுசாக காட்டுவாங்க. ஜோரோவோட டைன் ஸ்வாட் ஸ்டைலாக இருக்கட்டும், சாஞ்சியோட டியாபிள் ஜம்பேவாக இருக்கட்டும், லூஃபியோட கியர்ஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்ட்ரா ஹேட்ஸ்க்குமே புது அப்கிரேட் இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கு ரொம்ப டச்சிங்கான மூமெண்ட்னா அது ராபினோட பேக் ஸ்டோரி தான். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆர்க்கை 2nd பிளேஸில் வைக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க ஆர்க் பார்த்தீங்கன்னா மெரின்ஃபோர்ட் ஆர்க். இந்த ஆர்க் தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்க். இதுக்கடுத்து நான் சொல்ல போகிறதுல கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமோஷனல் ஆர்க். இந்த ஆர்க்கோட கோலே பார்த்தீங்கன்னா ஏஸை காப்பாற்றுறதுக்கு தான். பட் ஆனால் ஏஸ் செத்துருவான். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒயிட் பியரோட ஃபைட்டும் காட்டுவாங்க. லிட்டரலாக இந்த ஆர்க்கில் மொத்தமாகவே ஃபைட்டு மட்டும்தான் இருக்கும். இந்த ஆர்க்கில் தான் ஒன் பீஸோட எல்லா மெயின் கேரக்டரையுமே காட்டுவாங்க. லூஃபிக்கு கான்குரஸ் ஆக்கி இருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ப்ளஸ் மித்திக்கல் ஜோன் ஒரு டெவில் ஃப்ரூட் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஆர்க்கில் தான் காட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெரின்ஃபோர்ட் ஆர்க்கு தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூ எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க்காக இருக்கும். இந்த ஆர்க்குக்கு அப்புறமா தான் ஸ்ட்ரா ஹேட்ஸ் க்ரூ எல்லாமே 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தாகி வருவாங்க. ஸோ இதில் இருக்க எமோஷனல் சீன்ஸும் ஃபைட் சீன்ஸும் தான் இந்த ஆர்க்கு இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கா மாற்றுது. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இது மாதிரி அனிமி பற்றிய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் அதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.